இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். Radio City, 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 Love Guru. Radio City, Love Guru. காதலை காதலிப்போம், காதலை காதலிப்போம், காதலை காதலிப்போம், காதலை காதலிப்போம். Radio City, Love Guru. FM na Radio City 91.1. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இந்த மின்னஞ்சல் நேரத்தில் உங்ககிட்ட நான் அடுத்ததை பகிர்ந்துக்கு போற மின்னஞ்சலுக்கு சொந்தக்காரர் விக்னேஷ் என்ற நண்பர். எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி லவ் குரு. நான் ஒரு வாசகம் படிச்சேன். ரூமின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவ ஞானி சொன்னது. Yesterday I was clever, so I wanted to change the world. Today I am wise, so I am changing myself. நேத்து நான் புத்திசாலியா இருந்தேன், இந்த உலகத்தையும் மாத்தணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நான் ஞானி ஆயிட்டேன். ஆமா, எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சு. நான் என்ன மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். இதான் அந்த ரூமி என்ற அறிஞருடைய வார்த்தைகள். எவ்வளவு ட்ரூ இல்ல லவ் குரு. எப்போதுமே ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல நம்ம சொல்றது என்னன்னா, அவங்களுக்கும் எனக்கும் ஒத்து போகல, அவங்க மாத்திக்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. அலுவலகமா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எந்த உறவுல வேணாலும் இந்த வார்த்தைகளை நீங்க பொருத்தி பார்க்கலாம். மற்றவர்கள் நமக்காக மாறணும்னு எதிர்பார்க்கும் போது ஏன் நாம அவங்களுக்காக மாறக்கூடாது, அல்லது அவங்களுக்கு ஏற்றவாறு ஏன் நம்மள மாத்திக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைக்கணும். பல இடங்கள்ல இந்த சமரசங்கள் நடக்காததுனாலதான் பல சச்சரவுகளே எழும்புது. சமரசம் அப்படிங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. வாழ்க்கையில இந்த இடத்துல தான் நம்ம சமரசம் பண்ணிக்கல. ஆபீஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், ஆனா வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டோம். ஏன்னா மேல் அதிகாரி ஆக்ஷன் எடுத்துருவாரு, வீட்டுல நம்ம பயங்கரமா ஆக்ட் பண்ணுவோம். உண்மையா இல்லையா? விக்னேஷ் கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி. மற்றவர்களை குறை சொல்வதை விட எங்க தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்த்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை மாத்த முடியாது அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது, அல்லது இந்த உலகத்தை நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு மாற்ற முடியாதுங்கிற போது, இந்த உலகம் விரும்புற மாதிரி நாம நம்மளை மாத்திக்கிறது ரொம்பவே நல்லது. அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் விக்னேஷ். எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு தொடர்ந்து பேசினாரு. எப்போதுமே சொல்லுவாங்களே லவ் குரு, ஒருத்தங்களை நோக்கி நீங்க ஒரு விரலை நீட்டும் போது மற்ற 3 விரல்கள் உங்களை நோக்கி தான் இருக்கும். அதனால அடுத்தவங்களை நோக்கி விரல்களை நீட்டாதீங்கன்னு. அதான் குடும்ப உறவா இருக்கட்டும் அல்லது அலுவலகமா இருக்கட்டும், எல்லா உறவுகள்லயுமே முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களை மாத்த முற்படுறதை விட நம்மள மாத்திக்கிறது ஈஸி. நாம சொல்ற பேச்ச நாம தான் கேட்போம் அப்படிங்கறத மறக்க வேணாம். என்னுடைய ரிலேஷன்ஷிப்ல, என்னுடைய பர்சனல் லைஃப்லயும் சரி, ஆஃபீஸ் லைஃப்லயும் சரி, நான் அப்படிதான் நடந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய சேதாரங்கள் இல்லைன்னா ஸ்டேடியம் விக்னேஷ்க்கு நன்றி சொல்லி விடைபெற்றேன். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி.